லோ பட்ஜெட்டில் வீடு போடுற மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன் எல்லாமே மேக்கப் பார்த்த வீடே போடுற, கிழக்கு பார்த்த மாதிரி வீடு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. தமிழ் செல்வன் பானுமதி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அவங்களுக்காக இந்த வீட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வீட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். லோ பட்ஜெட் வருங்காலத்தில் இந்த லோ பட்ஜெட் நம்ம வார்த்தையே கேட்க முடியாதுங்க. எல்லாமே கேட்டால் லோ பட்ஜெட்டில் இப்போ 50 லட்சம் 60 லட்சம் சொல்கிறாங்க. கேட்டால் அதுதான் லோ பட்ஜெட் அம்மா. அப்போ 35 லட்சத்துக்கு 30 லட்சத்துக்கு நாங்கள் எங்கே போகிற வீடு வாங்குறது? கவலையே இல்லைங்க. அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட் வீடு உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்று ஒன்றா நம்ம லைனாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எப்படி பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 1.25 சென்ட் இடத்துல பில்டிங் நம்மளுக்கு அவுட்டர் டேக்கர்ஸ் கொடுத்து G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு எந்த டைரக்ஷனில் அமைஞ்சுன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இதே பிளானிங்கில் இதே ப்ரைஸில் நம்மளுக்கு இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கிழக்க பார்த்த சைட் தான் நம்மளுக்கு கேட்டாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு கோண சைட்டில் அமைஞ்சுக்கிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் எல்லோ டார்க் ப்ரௌன் டே மொத்த வீட்டுக்கும் பெயிண்டிங் பண்ணி சின்ன இடத்துல ஸ்ட்ரெச்சர் பண்ணி டெலிவிஷனை சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே டெலிவிஷன் மேட்ச்ங்க 2 மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா அளவு 12க்கு 10. இந்த போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்டில் வீட்டோட வாட்டர் செம்பருமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் வச்ச மாதிரி டைல்ஸ் லே பண்ணி மேலே சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய ஸ்பாட்டட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸாக ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது படிக்கிற தண்ணி வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான க்யூட்டான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 10. ஏன் சொன்ன க்யூட்டுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப அதாவது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இருக்காங்க. பிங்க் கலர் நம்மளுக்கு வால் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டு ஸ்லிப் பண்ணி மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்டட்ல கவர் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் நார்த் சைட் வால் 2 பேரும் யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் சைட் வால் நமக்கு ஒரு கடப்பாக்கல் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பூஜை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னிமுறையில் வீட்டோட அழகான கிச்சன் இருக்குதுங்க. கிச்சனை நமக்கு 10க்கு 10 சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி வால் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த வால் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் ஃபேன் கூட ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கீழே நிறைய கடப்பாக்கள் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே நமக்கு நிறைய ரேக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே ஆப்போசிட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட டவுன் ஃபால் அமைச்சிக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோண்டோரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைச்சிக்கிற குபேர முறையில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 8. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டு ஸ்லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கலர் அதாவது பெண்களுக்கு பிடிச்ச கலரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இந்த பெட்ரூமில் வெஸ்ட் சைட் வாலில் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வாலில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட் வாஷ் பேஷன் ஷவர் பைப் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பிக்ஸ் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு உங்களுக்கு கிளாசிக் பிக்ஸ் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு உட்டன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு அப்படியே நம்ம வெளியே மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கர்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு அதாவது போர்ட்டிகோக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. அது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங் எல்லாமே மேட் பின்ஸில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே கிளாசிக் பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க.
மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நிறைய ஸ்பீசிஸ் ஏரியா கொடுத்து இங்கே நமக்கு ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி காய போகிறக்காக பார்த்தீங்கன்னா லேங்கிள் கூட எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த பால்கனி இருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு அவுட்டர் லேயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் கூட எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிக்கிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ஸ் நமக்கு வந்து 16க்கு 8ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கலரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 கடப்பாக்கள் மட்டும் ஒன் சைடு வாலில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 ஹை கிளாசி வெட்டிவே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணி வாலுக்குலாமே கிளாசிக் பின்ஸில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக சின்னதாக நமக்கு ஒரு உடன் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த பெட்ரூம்க்கு அப்படியே நம்ம வெளியே வந்து ஆனால் நம்ம டெரஸில் போய் என்னன்னா டெரஸ் ஒர்க்கு இந்த பால்கனி ஏரியாவில் ஒன் சைடில் வந்து நமக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக குழந்தைங்க எல்லாமே ஏறி போகிற மாதிரி நல்லா ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வந்து லேடர் நல்லா லென்த்தியாக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே டெரஸ் வந்தாங்க. இங்கே நமக்கு ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு சிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்களோட வீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின்ஸ் ரோட்டில் வீரபாண்டி பிரிவிலிருந்து பார்த்தீங்கன்னா சாமநாயக்கம்பாளையம் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட் இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 38 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.